என்னன்னு தெரியும் உங்களுக்கு, சப்ஜா விதை ஊற போட்டு பெருசாக வந்தோடனே நம்ம குடிப்போம் ஜூஸில் போட்டு. ஆனால் அது எதுலேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் அதோட விதைகள். எடுத்து அதை நல்லா காய வச்சு இந்த மாதிரி சப்ஜா இதை எடுத்து இதுதான் விதை. இப்போ அந்த செடியை உங்களுக்கு காமிக்க வாங்க. அந்த எட்டு இதுன்ட்டு இதுதான் சப்ஜா விதை செடி. பார்த்துக்கோங்க, இதோட இது அப்படி தான் இருக்குது. இதுதான் இவ்வளோதான் அந்த விதை இருக்கும். இதை அப்படியே சுருவாக காய வைக்கணும். எறும்பு சாந்து இந்த மாதிரி வரும். இதை நல்லா சருகாக காய வச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும். அந்த காய வச்சதுலேருந்து அப்படி மெதுவாக எடுத்து வச்சுட்டோம்னா இந்த சப்ஜா விதை நம்மளுக்கு கிடைக்கும். இதை ஊற விட்டோம்னா சப்ஜா விதை.